வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சித்திரை நிலவு. இன்னைக்கு இந்த வீடியோல பொம்மு பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாங்க பண்ண கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்தறலாம். நெக்ஸ்ட் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் பண்ண கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்தறலாம். சரி வாங்க என்னென்ன கிஃப்ட்ங்கறத போய் பார்த்தறலாம். நாங்க ஃபர்ஸ்ட் பொம்மோட பர்த்டேக்கு கிஃப்ட்னு பிளான் பண்ணதே வந்து பிகி பேங்க் தான். உண்டியல். ரீசன் என்னன்னா எல்லாத்தோட லைஃப்லயும் வந்து சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேல இருந்தே சேவிங்ஸை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கறதுக்காக தான் பிக்கி பேங்க் நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் வந்து அந்த பிக்கி பேங்கே டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். நார்மலாக மண்ணுண்டியல் அந்த மாதிரி பிளான் பண்ணாமல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ண கிஃப்ட் தான் நாங்கள் இப்போ பண்ணி வச்சிருக்கிற பிக்கி பேங்க். இதுதான் நாங்கள் அவனுக்கு பண்ண பிக்கி பேங்க். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக டீ கூட்டில் பண்ணியிருக்கோம். முன்னாடி கிளாஸ் வந்து ஃபைபரில், ஏன்னா கீழே போட்டால் உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா அவனோட ஃபர்ஸ்ட் டே ஃபோட்டோ, அடுத்து அவன் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தான், எப்போ பிறந்தான், அவனோட டைமிங் எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களோட பேர், அவனோட பிளட் குரூப்பு, கீழே வந்து வெயிட்டு இதெல்லாம் இருக்கு. கீழே வந்து நாங்கள் தெர்மாக்கோல் பால் போட்டிருக்கோம். மீதி வந்து அமௌண்ட் வந்து அவனோட பர்த்டே அன்னைக்கு அவங்களோட பாட்டி அவங்களோட தாத்தா எல்லாம் கொடுத்ததெல்லாம் நாங்கள் உள்ள போட்டு வச்சிருக்கோம். இது வந்து சேவிங்ஸ் அவனுக்கு கொண்டு வரணும், அந்த மைண்ட் செட் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கிரியேட்டிவாக பண்ணி கொடுத்தா தான் சின்ன வயசுலேருந்தே அவங்க சேவிங்ஸ் பண்ண கற்றுக்குவாங்க. அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து என்ன கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா பொம்முவோட ட்ரெஸ்ல நான் பண்ண எம்ப்ராய்டரி. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ஒர்க் தான். நானும் அவங்க அப்பாவும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து அவனோட செகண்ட் டே ட்ரெஸ் எடுத்து அதில் ஃபுல்லாக நான் ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் கிஃப்டில் பார்த்தீங்கல்ல அவனோட வெயிட்டு, அவனோட டைமிங்ஸ், ஃபர்ஸ்ட் டேல என்ன எப்படி இருந்தானோ அதோட இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அவங்க அப்பா பென்சில் கார்விங் பண்ணியிருக்காரு அவனோட பேரை. இது பார்த்தீங்க அப்படின்னா பிரெஸ்ட் மில்கில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மெமரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிஃப்ட் இருக்குது. அது என்னன்னு பார்க்குறீங்களா? இதோ இதுதான். இந்த கிஃப்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே ப்ரீசியஸான கிஃப்ட். பிகாஸ் அவங்ககிட்ட இருந்து கிடைச்ச ஃபர்ஸ்ட் திங்ஸை வச்சு நாங்கள் இந்த கிஃப்ட்டை உருவாக்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரெக்னன்சி கிட்டு. இதை வச்சு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு அவன் இருக்கான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அடுத்து வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மாவுக்கும் அவனுக்கும் முதல்ல போட்ட டேகு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவனுக்கு மொட்டை அடிக்கும்போது முதல்ல எடுத்த முடி. இதை நாங்கள் ஒரு மோல்டு பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவனை விரலேருந்து கட் பண்ண நகம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் வந்து உங்களுக்கு வந்து சைடில் வந்து அதோட ஜூம் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா அவனோட கண்ணு முடி, முதல்ல விழுந்த கண்ணு முடி எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் டீன் போட்டிருப்போம். இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கன்ஃபார்மாக தெரியாது. நான் சைடில் வந்து அதுலேயும் ஃபோட்டோ கொடுக்குறேன். இது வந்து லீஃப் ஆர்ட்டு. இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா நான் என் கையாலேயே பண்ண சாக் கார்விங். அவனோட பேர் அதில் இருக்குது, ரிஜன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ரீசியஸான கிஃப்ட்டு. அவன் பெருசாகி பார்க்கும்போது அவனுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் இந்த கிஃப்ட்டு. அதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் வந்து அது இப்போ எங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியல. பிகாஸ் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு வந்து நாங்கள் பின்னாடி வீடியோ போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் பாருங்கள் அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இப்போ பின்னாடி வீடியோ போயிட்டுருக்கோம், அதை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவன் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ண எல்லா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸுமே நாங்கள் ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். அதில் உள்ள பார்த்தீங்கன்னா ரிஜன் பிரின்ஸ் ஆஃப் உதயகுமார் கௌரின்னு இருக்கும். அதை வந்து நாங்கள் வுட் அண்ட் அக்ரலிக் யூஸ் பண்ணி வந்து அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறங்காட்டிக்கு எங்களால் வீடியோ போட முடியல. அதனால் நாங்கள் அதை தனி வீடியோவை எடுத்து தான் போட்டுட்ருக்கோம். எங்களுக்கு இந்த நாங்கள் பண்ண கிஃப்ட்லேயே ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டே இது ஒன்று தான். பிகாஸ் எல்லாருமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வந்து தூக்கி வீசிடுவாங்கல்ல, அது என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து அதை அவனுக்கு ஒரு மெமரியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஜஸ்ட் எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் காட்டுவாங்க, இல்லை இப்படி இருந்தா அப்படி இருந்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அந்த ஃபோட்டோவோடு சேர்த்து இதையும் காட்டினா இன்னுமே வந்து சந்தோஷப்படுவான் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து நாங்கள் இதை எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கீ செயின். இது நார்மல் சில்வர் கீ செயின் இல்லை, இது வந்து தாய்ப்பாலில் பண்ண கீ செயின். இதில் வந்து பேட் அண்ட் பால் காம்பினேஷனில் இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா அவனோட பேரும் அவனோட டேட் ஆஃப் பர்த்தும் இதில் என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பிரெஸ்ட் மில்க் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க, அதுதான் இது பண்ணியிருக்கோம்.
ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக நாங்கள் ஹேண்ட்மேடில் பண்ண கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேட் செட்டு. இந்த பிளேட் செட்டில் வந்து ஒரு பிளேட், ஒரு பவுல், ஒரு டம்ளர், ஒரு ஸ்பூன், ஒரு ஃபோக் இருக்கும். இது நார்மல் செட்டு தான். ஆனால் வந்து இதில் ஒரு யூனிக்னஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனோட பேர், அவனோட ஃபோட்டோ வந்து அதில் கர்வ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து இதில் ஒரு யூனிக்னஸ். இதுவுமே வந்து நாங்கள் அவனுக்காக பார்த்து பார்த்து பண்ண கிஃப்ட் தான். ஸோ அவ்வளோதான் எங்களோட ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் வந்து இவ்வளோதான். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் ஹேண்ட்மேடில் அவனுக்கு பண்ண கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து நாங்கள் ஷாப்பில் போய் அவனுக்காக கிஃப்ட்ஸ் வாங்கினா 2 விஷயம் இருக்குது. அதை நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். ஒன்று வந்து மியூசிக் சிஸ்டம், இன்னொன்று வந்து ஏபிசிடி அண்ட் ஷேப்ஸ் வாங்கியிருக்கோம். மியூசிக் சிஸ்டம் எதனால் வாங்கினோம் அப்படின்னா, அவன் மியூசிக் ஏதாவது மியூசிக் கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்காக வந்து ஸோ அவனையே ப்ளே பண்ணிவிட்டு அவனே டான்ஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த மியூசிக் சிஸ்டம் வாங்கினோம். இது வந்து அவன் நாலேஜை சீக்கிரம் வளர்த்திக்கிறதுக்காக அதை நாங்கள் வாங்கியிருக்கோம். அவ்வளோதான். நாங்கள் இது 2 தான் வந்து அவனுக்கு டாய்ஸ்ன்னு வாங்கினது, வேறு எதுவும் வாங்கலை. இவ்வளோ நேரம் நாங்கள் பண்ண கிஃப்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து ரிலேஷன்ஸ் வந்து என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. இது அவங்க மாமா கொடுத்த ஸ்விம்மிங் பூல் அவனுக்காக. அடுத்து இது வந்து அவங்களோட பெரியப்பாவை கொடுத்தது டாக்கிங் டாம். இது வந்து நம்ம பேசினா திருப்பி அப்படியே பேசும். இப்போ நாங்கள் வந்து பேட்டரி ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், அதனால நாங்கள் இப்போ பேசுகிறது அது பேசலை. நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சின்ன மாமியார் அவனுக்காக வந்து சைக்கிள் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சைக்கிளை வந்து இப்போ எங்களால் வீடியோவில் காட்ட முடியல. ஸோ அதை வந்து நாங்கள் சைடில் அட்டாச் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ப்ரீசஸான பேபிக்கு, உங்களோட ரிலேஷனுக்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட மெயில் ஐடிக்கு இல்லை இன்ஸ்டாகிராமுக்கு இல்லை ஈவன் நீங்கள் கமெண்ட் பண்ணால் கூட நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் ஒர்க் பண்ணி தர்றோம். ஸோ இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.